ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக, தியானத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 11 மற்றும் 12 வசனத்தை வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11, 12. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகல் நேரத்திலும் எங்கள் மேல தேவனுடைய ஆவியானவர் வீசப்படும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சத்தியத்தை தியானிக்கிற அந்த நேரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்க. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன். உம்முடைய ஜனங்களுக்கு அடியேனை கொண்டு பேசும்படி என்னை ஒப்புவிக்கிறேன், சிலுவையில் மறைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். மீண்டும் ஒரு விசை சபையாராக சேர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனத்தை வாசிக்கலாமா? எல்லோரும் 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 திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் பக்கம் 221 புதிய ஏற்பாடு 11 மற்றும் 12 வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது, இந்த 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் முழுக்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்லக்கூடியதான சகல ஆலோசனைகளையும் இங்கே பவுல் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த ரோமருக்கு எழுதின 12ஆம் நிருபத்தில் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறாரு. ஆரம்பத்திலேருந்தே பார்த்துருக்க, அப்படி இருக்க சகோதரி, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமுன்ன ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து கடைசி 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவையான சகல சத்தியத்தையும் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தில் இந்த அதிகாரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, அழகா புரியும்படி என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதி வைத்திருக்கிறாரு. அப்போ இதே அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்ட வசனத்தை 11ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அசதியாயிராமல். அவர் முதல்ல சொல்றாரு, அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்க, ஆவியில அனலா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க, நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியா தரித்திருங்க. அப்ப இங்க 2 வார்த்தையை பவுல் மென்ஷன் பண்றாரு. ஒன்னு, ஆவியில அனல் உள்ளவங்களா இருங்க. 2வது, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்க. இங்க மற்ற காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கானா, முக்கியமான ஒரு சத்தியம்னு பார்த்தா நம்முடைய ஆவியில் இன்னைக்கு என்ன வேணுமா, அனல் வேண்டும். அதே தான் வெளிப்படுத்தல் விசேஷத்துல தேவன் ஒரு சபையை பார்த்து கேட்பாரு, நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி இருந்தா நீ எனக்கு பிரயோஜனமற்றவன், நீ எனக்கு பிரயோஜனம், உன்னை நான் வாந்தி பண்ணி போட்டுருவேன்ப்பா. நீ குளிரும் இல்லாம அனலும் இல்லாம நீ இருப்பன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அது தேவனுக்கு கொஞ்சமும் உகந்த வாழ்க்கையாக, ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையாக இருக்காது என்பதை தேவன் அங்கே வெளிப்படுத்துகிறார். அதே வார்த்தையை இங்கே மறுபடியும் இங்கே சொல்லப்படும் பொழுது, நம்முடைய ஆவியானது அனலுள்ளதா இருக்கும்படிக்காக நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும், நம்ம வெளிப்படணும். நம்முடைய ஆவி அனலுள்ளதா இருக்கும்படி நாம கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்க முடியும்? ஆவி அனலாக்க முடியுமா? ஆவியை அனலாக்க முடியுமா? உங்ககிட்டே நான் கேட்குறேன், அனலாக்க முடியுமா? அப்ப பவுல் அழகான ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஆவியை அனலாக்குங்க, ஆவியை அனலாக்குங்க. இதே வார்த்தையை தான் பவுல் தீமோத்திக்கு சொல்லுவார். நீ தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட வரங்களை, கிருபைகளை, அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி விடு. நீ பெற்றுக்கொண்ட இறைவன் உனக்கு கொடுத்த, தேவன் உனக்கு கொடுத்ததான காரியங்களை அனல் மூட்டுப்பா அப்படின்னு பவுல் தீமோத்திக்கு சொல்லுவார். அதே பவுல் தான் ரோமருக்கு சொல்றாரு, ஆவியில் அனல் உள்ளவங்க என்ன பண்ணுங்க, இருங்க. இதே வார்த்தை தான் வெளிப்படுத்தல தேவன் யோவானை மூலமாக சபைக்கு சொல்றாரு, நீங்க அனல் உள்ளவங்க என்ன பண்ணுங்க, இருங்க. அப்ப தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுமா, அனல் உள்ள வாழ்க்கைய
வாழணுமா? அனல் அப்படின்னா நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும், பற்ற வைக்கக்கூடியதான ஒரு பொருள். நம்ம வீடுகள்ல இன்றைக்கு அநேகர் வீடுகள்ல நான் பார்க்கல. முன்னொரு காலத்துல கிமு 1080ன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அடுப்புல சமைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, விறகு அடுப்புல சமைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்கன்னா, இரவுல சமைச்சதுக்கு அப்புறமா அந்த அடுப்புல தண்ணி ஊற்றி என்ன பண்ண மாட்டாங்க, அணைக்க மாட்டாங்க. அந்த அடுப்புல தண்ணியை ஊற்றி வரகெல்லாம் உருவிடுவாங்க. அந்த கங்கு இருக்கு பார்த்தீங்களா, கங்கு மட்டும் இருக்கும். சில சாம்பல்கள் கங்கு மூடி இருக்கும். ஆனால் தண்ணி மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, தெளிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, காலையில் எழுந்திருச்சு ஒரு 4 மணிக்கோ, ஒரு 4:30 மணிக்கோ, 5 மணிக்கோ அந்த அடுப்பில் டீ போடணும் அப்படின்னா, அந்த அடுப்பில் சமைக்கணும் அப்படின்னா, அது முற்றிலும் நனைக்கப்பட்டு இருக்கும். ஆனால் அதை பற்ற வைப்பது ரொம்ப கஷ்டம். அதனால் அந்த அனல்லே விட்டுருவாங்க. அடுப்பை அந்த அனல்லே விட்டுருவாங்க. விட்டதுக்கு அப்புறமா ஒரு சில கறிக்கொட்டைகள் அந்த அனல் என்ன பண்ணும், இருக்கும். நீங்கள் போயிட்டு ஒரு பேப்பரையோ அல்லது நம்ம தென்னங்கீத்தையோ நீங்கள் வச்சு ஒரு புகை ஊதுனா போதும், அது கபால்னு என்ன பண்ணிக்கும், பற்றிக்கும். அப்போ அனல் இருக்கிற வாழ்க்கையை ஈஸியாக பற்ற வைக்க என்ன பண்ண முடியும். தண்ணி ஊற்றி சுத்தர அமைச்சிட்டா அந்த வாழ்க்கை என்ன பண்ணாது, மறுபடியும் எரிக்கிறது ரொம்ப கஷ்டம், அனல் மூட்டுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் குளிருள்ள வாழ்க்கையை தேவன் சொல்றார், நீ குளிருள்ள வாழ்க்கையை வாழாத. நீ குளிருள்ள வாழ்க்கையை வாழ்ந்தா நீ அனல் ஆக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணாத, நிக்காதப்பா. நீ குளிரையும் வச்சுக்கிட்டு அனலையும் வச்சுக்கிட்டு உன்னை இப்படியும் பயன்படுத்த முடியாம அப்படியும் பயன்படுத்த முடியாம நான் படுற பாடு இருக்கே, எப்பப்பா கடைசி வாந்தி பண்ணி போற மாதிரி தான் என்ன பண்ணும் இருக்கும். அதனால நீ என்ன பண்ணாத, குளிருள்ள வாழ்க்கையை வாழ விரும்பாத, அனலுள்ள வாழ்க்கைக்கு வாழ திரும்புன்னு சொல்லி சபைக்கு சொல்லுவார். பவுல் தீமோத்தேயுக்கு அதே சொல்லுவார், அதே போல் ரோமுக்கும் அப்படியே சொல்லுகிறாரு. அதே வார்த்தை இன்றைய கர்த்தர் நமக்கும் சபைக்கு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை அனலுள்ள வாழ்க்கையாக இருக்குமானால் எப்போ வேணுமானாலும் கர்த்தர் நம்மை பற்ற வைக்க அவர் விரும்புகிறார். எப்பொழுதுனாலும் யாரை வேணா கர்த்தர் எழுப்பலாம். இன்னைக்கு நிற்க வைக்கிறான்னா நாளைக்கு நம்முடைய சபையில் அநேகரை கர்த்தர் என்ன பண்ணலாம், எழுப்பலாம். நான் ஒருவனே கடைசி வரைக்கும் பலிபடுத்தணும்னு பிரசங்கம் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. அநேகரே கர்த்தர் என்ன பண்ணலாம், எழுப்புற நாட்கள் வரும். அவர் விருப்பம் உள்ளவர் என்ன பண்றாரு, இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது எனக்கும் ஒரு நாள் ஓய்வு என்ன பண்ணும், நான் உட்கார நாட்கள் வரும். அன்றைக்கு இன்னொரு கர்த்தர் என்ன பண்ணுவார், எழுப்புவார். அப்ப நம்ம அனலா இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக பத்த வைக்க முடியும். இல்லைன்னா நம்ம இடத்துல எதை கொண்டு வைத்தாலும் அது செயல்படாது. உதாரணமா சொல்றேனே, நம்ம கிட்ட அனல் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம கிட்ட ஆண்ட தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்தாலும் அது என்ன பண்ணாது. போதக ஊழியத்தை கொடுத்தாலும், அப்போஸ்தல ஊழியத்தை கொடுத்தாலும், சுவிசேஷ ஊழியத்தை கொடுத்தாலும், மெய்ப்பொரு ஊழியத்தை கொடுத்தாலும், ஆவியின் வரங்களை கட்டவிழ்த்து கொடுத்தாலும், ஆவியின் கனிகளை கட்டவிழ்த்து கொடுத்தாலும் செயல்படுமா? காரணம் என்ன, அனல் இல்லாத வாழ்க்கையில எதை கொடுத்தாலும் அது என்ன பண்ணாது, வேகாது. வேகணும்னா என்ன பண்ணணும், அனல் வேணும். ஒரு பாத்திரத்துல பாலை ஊற்றி தண்ணியை ஊற்றி டீ தூளை போட்டு சர்க்கரையை போட்டு வச்சா டீ ரெடி ஆயிருமா? என்ன வேணும், அனல் வேணும். அனல் இல்லைன்னா என்ன ஆகாது, டீ வராது. நீங்க ஜெபிச்சு உபவாசம் போட்டு ஆலயத்துக்கு வந்து தசமபாகம் கொடுத்து எல்லாம் பண்ணி அனல் இல்லைன்னா பிரயோஜனம் என்ன பண்ண முடியாது, பட முடியாது. அப்ப தேவன் விரும்புகிற ஒரு வார்த்தை, நம்முடைய வாழ்க்கை அனல் உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். அனல் எப்படி வெளிப்படும், அனல் எப்படி வெளிப்படும் அப்படிங்கிற சத்தியத்தை தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், தியானிக்க போறோம். இன்றைக்கு செய்திக்கு தலைப்பே அனலாய் இருங்கள். அனலாய் இருங்கள். குளிரா இருக்காதீங்க, அமைஞ்சு போய் இருக்காதீங்க, தண்ணியை ஊற்றி அமைச்சிடாதீங்க, அனலாவே இருங்க. அது சாம்பல் ஆனாலும் பரவாயில்ல, அவர் ஒரு சிங்காரத்தை என்ன பண்ணுவார், அப்படித்தானே வசனம் போடப்பட்டிருக்கு. அவர் புழுதியிலிருந்து, அவர் சாம்பலிலிருந்து சிங்காரத்தை என்ன பண்ணுவார். அப்போ நம்ம அனலா இருந்து சாம்பல் ஆனாலும் நமக்கு ஒரு சிங்காரத்தை என்ன பண்ணியிருக்காரு, வைத்திருக்கிறாரு. இல்லை நான் சாம்பல் ஆக மாட்டேன், கறிக்கோட்டையாக தான் இருப்பேன், அதுவும் நனைஞ்சு போன கறிக்கோட்டையாக இருப்பேன்னா, கறிக்கோட்டையாகவே ஒரு சிங்காரத்தை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. உங்களுக்கு புரியும்படியே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். அமைஞ்சு போன கறிக்கோட்டையாக இருந்தால்
அயன் பண்ண கூட என்ன பண்ண மாட்டோம், பயன்பட மாட்டோம். அதுவே அனலா இருந்து சாம்பலா போனோம்னா கர்த்தர் சிங்காரத்துக்கு நேரம் என்ன பண்ணுவார், நடத்துவார். கர்த்தர் நல்லவர். அப்ப எப்படி நம்மள அனலாய் மாற்றிக்கொள்வது, எப்படி நம்முடைய வாழ்க்கை அனல் ஆக்குறது? நம்ம கேட்க, நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், அப்ப எப்படி அனல் உள்ள வாழ்க்கைக்கு நம்ம திரும்புறது? முதலாவது ஒரு 3 மனுஷங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த 3 மனுஷங்கள்ல இருந்து அவங்க தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அனலா மாற்றி கொண்டாங்கன்றத நாம நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம்னா நம்முடைய வாழ்க்கையும் அனலாக மாறும் என்பது இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற சத்தியம். முதலாவது வாசியுங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். 14வது வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுவீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். ஸ்தோத்திரம். இங்க பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 1 வசனத்துல அமர்ந்திருக்கிறாரு. 1 வசனத்துல அமர்ந்திருக்கிறாரு. 14வது வசனத்துல பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப அமர்ந்திருந்த பேதுருக்குள்ள எப்படி அனல் உண்டாச்சு? இதற்கு முன்பாக பேதுரு எங்க அமர்ந்திருந்தாரு? படகுல அமர்ந்திருந்தார். அதற்கு முந்தின புஸ்தகத்தை திருப்பும் பொழுது யோவான் 21ஆம் அதிகாரத்துல 1 வசனம் 2வது வசனத்துல பாக்குறப்ப படகுல உட்கார்ந்திருக்காரு. பேதுரு எங்க உட்கார்ந்திருக்காரு? படகுல உட்கார்ந்திருக்காரு. அதே 21ஆம் அதிகாரத்தில பிற்பகுதியில பார்க்கும் பொழுது இயேசுவோட என்ன பண்றாரு? அமர்ந்திருக்கிறாரு. அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வரும்போது பெந்தேகோஸ்து நாள்ல மேல் வீட்டறையில் என்ன பண்றாரு? அமர்ந்திருக்கிறாரு. அப்ப முதல் விஷயம், நம்முடைய வாழ்க்கையை அனலாக்கணும் அப்படின்னா தேவ சமூகத்துல போய் என்ன பண்ணணும்? அமரணும். தேவ சமூகத்துல அமரணும். நீங்க தேவ சமூகத்துல அமர்ந்துருங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை அறியாமலே அனலா மாற ஆரம்பிக்கும். அந்த அனலை எப்படி உணர்வீங்கன்னா, அந்நிய பாஷையின் அடையாளத்தோட நீங்க என்ன பண்ணுவீங்க? உணர்வீங்க. அப்போ நாம கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம்னா நமக்குள்ள ஒரு அனல் என்ன பண்ணும்? நம்மளை அறியாமை நம்மை எழும்ப பண்ணும். அப்படி எழும்பினவர் தான் பேதுரு. அப்படிப்பட்ட பேதுருவை வைத்து தான் கர்த்தர் பிரசங்கிக்க வைத்தார். அந்த பேதுருவை தான் பல லட்சங்களை கர்த்தர் ரட்சிப்புகளை நடத்தினார். அந்த பேதுருவின் கை பட்டு தான் ஒருவன் என்ன பண்ணான்? ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சான். அடுத்த அதிகாரத்துல வருது. பிறவி சப்பானிய நடந்துட்டானே. எப்படி நடந்தான்? வலைகளை வீசி கொண்டிருந்த கரங்கள். பேதுருவின் கரங்கள் வலையை வீசி கொண்டிருந்த கரம். இன்றைக்கு அந்த கரம் அற்புதம் செய்தன. காரணம் என்ன? அனலுள்ள வாழ்க்கையை பேதுரு தேர்வு செய்தார். தன்னை அனலாக்கும்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார். வலையை வீசி கொண்டிருந்த கரங்கள் இன்றைக்கு அற்புத அடையாளங்கள் என்ன பண்ணுது? செய்து கொண்டு இருக்கு. நம்முடைய கரங்கள் இன்னைக்கு எப்படிப்பட்ட கரங்களாக வேணா இருக்கட்டும்ங்க. இந்த கரங்களை நம்ம பிரஷ் பிடிக்கலாம், இந்த கரங்களில் கரண்டி பிடிக்கலாம், இந்த கரங்களில் எதை வேணா பிடிக்கலாம், இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த கரங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. இதே கரங்கள் அற்புத அடையாளங்களை செய்ய அவர் வைப்பார். பேதுரு ஒப்பு கொடுத்தாரு. இனி வலையை வீச மாட்டேன். என்னை மனுஷனை பிடிக்க தானே அழைச்சிங்க, அப்படி தானே அழைப்பு கொடுத்தீங்க. இந்த வலையை விட்டுட்டு வா, நீ மீனை பிடிக்காத, நீ வீச வேண்டிய வலை பெருசு ஒன்று வச்சிருக்கேன் உனக்கு. நான் இது என்ன சின்னோண்டு படகு, சின்னோண்டு மீன், சின்னோண்டு வலை. உனக்கு நான் பெரிய படகு, பெரிய வலை, பெரிய மீன்லாம் வச்சிருக்கிறேன். நீ அதை பிடிக்க என்ன பண்ணு வான் தானே கூப்பிட்டாரு. இப்போ பேதுரு அந்த வார்த்தைக்கு இணங்கி வலையை போட்டார்ல, அனல் மூட்டி வலையை போட்டார்ல. எத்தனை மீனை பிடிச்சார்? மொத வலையிலேயே, 2வது வலையில, 3வது வலையில சொல்ல முடியல. அப்ப மீனை அள்ளணும்னா வலையை வீசணும். வலையை வீசணும்னா வீசுகிற கை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட கையாக, வீசுகிற கை தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற கையாக, வீசுகிற நாம் தேவனுடைய அனலை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நாம் வீசும் பொழுது திரளான கூட்டத்தை கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அப்ப நாம் என்ன பண்ணணும்? அனல் கொண்டவர்களாக நடக்கணும். ஜெப நடக்கணும். வெறுமன ஐயோ சாப்பிட்டது செரிக்கல நடக்கக்கூடாது. சாப்பிட்டு விட்டு செரிக்கலன்னு நடக்கக்கூடாது. ஆத்துமா ரட்சிக்கப்படணும்னு நடக்கணும். அப்பதான் என்ன பண்ணும்? அந்த அனல் கிரியை செய்ய ஆரம்பிக்கும்.
அதற்கு முன்பாக முடிந்தா ஒரு 1/4 மணி நேரமோ அல்லது ஒரு 10 நிமிஷமோ அமர்ந்து ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, நடக்க ஆரம்பிங்க. ஒரு 10 நிமிஷமாவது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் கால் மிதிக்கிற இடத்துல எல்லாம் தேவன் ஒரு அற்புத அடையாளங்கள் என்ன பண்ணுங்க, செய்யுங்கப்பா. என் கால் படுகிற இடத்துல பேதுருவின் நிழல் பட்டு சுகமாகும்னு சொன்னா, பேதுருவின் கரம் பட்டு சுகமாகும்னு சொன்னா, நான் நடக்கிறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. என்னிலும் பெரிதானவைகளை செய்வீங்கன்னு சொன்னீங்கல்ல, இதிலும் பெரிதானவைகளை செய்வீங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்ப நான் செய்யணும்னா நம்ம ஒரு 10 நிமிஷமா தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு அனலோட நம்ம நடக்க ஆரம்பிப்போம்னு சொன்னா தீப்பொறி பறக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அனல் உள்ள கங்க தூக்கி விட்டா என்ன ஆகும்? அதுல இருந்து என்ன வெளிப்படும்? அந்த தீப்பொறி என்ன பண்ணும் சொல்லுங்க. ஒரு கங்கு நெருக்க எனக்கு ஃபுல்லா ஒரு புல்வெளி இருக்கு, இல்ல வயல் இருக்கு, இல்லையா வைக்கோலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கங்கை எடுத்து எரியிறேன், அந்த கங்கு கீழே உருண்டுகிட்டு போகுது, ஒரு இடத்துல பட்டு ஜம்ப் ஆகுது. ஜம்ப் ஆகுறப்ப என்ன வெளிப்படும்? தீப்பொறி வெளிப்படும். அங்க பட்டு அடுத்ததுல ஜம்ப் ஆகுது, அங்க ஒரு தீப்பொறி வெளிப்படும். அப்புறம் 3வது இடத்துல போய் விழுது, கங்கு என்ன பண்ணும்? எரியும். இப்ப இது 3 இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி 2 இடத்துல என்ன பண்ணுச்சு? பொரிய போட்டு விட்டு போயிருச்சு. அந்த தீப்பொறி என்ன பண்ணுச்சு? அது பட்ட இடத்தெல்லாம் பத்த வச்சிருச்சு. அப்ப அக்கினி தழலோட நம்ம நடந்து போனோம்னு வச்சுங்களேன், தீப்பொறி பறக்கும். ஏதோ ஒரு வீட்டுல தீப்பொறி பறக்கும் நம்ம மூலியமா. அது தேவனுக்கு என்று பற்றி எரியும். நம்ம எந்த இடத்துல விழணுமோ அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை விழச் செய்வார். அது வரைக்கும் நம்ம இடத்துல தீப்பொறி பறந்துகிட்டே இருக்கணும். நம்ம அனல் உள்ளவங்க என்ன பண்ணணும்? இருக்கணும். பேதுரு கிளம்புன இடமெல்லாம் அற்புத அடையாளம் எப்படி நடந்துச்சு? அனல் உள்ள வாழ்க்கை. சும்மா பேதுரு நடந்து போனாரு, வஸ்திரத்தை தொட்டாங்க, நிழல் பட்டுச்சு, கச்சையை தொட்டாங்க, அற்புதம் நடந்துச்சு, கையை நீட்டினாரு, சுகமானார்னா எப்படி நடந்துச்சு? இதெல்லாம் அனலுள்ள வாழ்க்கை. அனலுள்ள பேதுரு நடந்து போறாரு, அக்கினி மயமாகுது இடமே. அப்ப நம்ம அனலா மாறணும்னாக்க நாம் போகிற இடம் ஃபுல்லா என்ன மாறும்? அக்கினி மயமா மாறும். அப்படி ஒரு அனலுள்ள ஆராதனை செஞ்சா நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கும்? சொல்லுங்க. இது என்ன காத்து? இதை விட பலத்த காத்து உள்ள அடிக்கும். யாருக்கு தெரியும்? எல்லாம் பிச்சுக்கிட்டு போனாலும் போக கூட வாய்ப்பு இருக்கு. அப்ப அனல் இருந்துச்சுன்னா எது வேணா உள்ள வெளிப்படுங்க. அனல் இல்லாதனால தான் எதுவுமே கிரியை செய்ய மாட்டேங்குது. ஜெபிக்கிறோம், ஏன் ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது? உபவாசிக்கிறோம், ஏன் உபவாசன சில கிரியை நடக்கப்பட மாட்டேங்குது? அனல் இல்லையே. அனல் இல்லாம வெறும் கறிக்கொடியை தூக்கி எறிஞ்சா அது என்னத்தை எரிய வைக்க போகுது? வெறும் கறிக்கொடியை தூக்கி எறிஞ்சா என்னத்தை எரிய வைக்கும்? ஒன்னுத்தையும் எரிய வைக்காது. அப்ப அனல் உள்ள வாழ்க்கை நம்மள அக்கினி மயமா என்ன பண்ணும்? மாத்தும். அப்ப அனலா இருங்க. ஆவியில அனலா எப்பயுமே அனலா இருங்க. எப்பொழுதும் ஃபயர். இந்த ஆராதிக்கும் பொழுது பிரசங்கிமார்கள் சொல்ற ஃபயர் இல்லை. ஃபயர்னு புசுக்குன்னு பத்திக்கிறது. இந்த ஃபயர் வேற. தேவ சமூகத்திலிருந்து வரக்கூடிய ஃபயர். ஏன்னா பிரசங்கிக்கிற பொழுது, ஆராதிக்கிற பொழுது பிரசங்கியாருடைய வாயிலிருந்து ஒரு ஃபயர் வரும்னா அந்த ஃபயர் அப்பயே அழிஞ்சு போயிடும். சரி, அமைஞ்சு போயிடும். ஏன்னா வாங்கினோடனே தான் நம்ம அமைச்சு போட்டு போயிடுறோமே. அப்புறம் அது பத்துறது. எப்ப நாம தேவ சமூகத்தில் அமர்ந்து என்னைய பத்த வைங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோமோ அப்பதான் கர்த்தர் நம்மளை பத்த வைப்பார். அந்த அக்கினி தான் அநேகரை பத்த வைக்கும். நான் ஒரு கூட்டத்துக்கு போனேன், நான் ஒரு ஆலயத்துக்கு போனேன், நான் ஒரு பிரசங்கி மாட்ட போய் ஜெபம் பண்ண போனேன், அவர் எனக்கு ஒரு அக்கினியை போட்டாரு, நான் அக்கினியா மாட்டேன்னு சொன்னா அது வெறும் கறி கொட்டத்தேன். அது 2 வாரமா 3 வாரமா 4வது வாரம் புஷ்ஷுன்னு போயிடும். அப்புறம் அயன் பண்ண கூட லாக்கிப்படாது. ஆனா அதுவே தேவ சமூகத்துல பேதுருவை போல அமர்ந்திருந்து அக்கினி ஆச்சுன்னா ஜீவிதம் முழுவதும், ஜீவிய காலம் வரைக்கும், எக்ஸ் வடிவத்துல அடிக்கப்படுற வரைக்கும் பேதுரு எப்படிதான் இருந்தாரு? அக்கினிமயமா இருந்தார். அப்படி ஒரு அக்கினிமயமான ஊழியம் செய்யணும்னா, அப்படி அக்கினிமயமா நம்முடைய குடும்பம் மாறணும்னா, நம்ம போற இடத்துல அக்கினி வெளிப்படணும்னா இன்றைக்கே தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து வார்த்தை வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் புறப்படுங்க. ஒரு நாள் உபவாசம் போடுங்க, ஒரு நாள் காத்துருங்க. உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் விரட்ட வேண்டியதெல்லாம் விரட்டுங்க. அக்கினியா மாறுங்க, எழும்பி ஓடுங்க. நீங்க ஓடுற இடம் ஃபுல்லா அக்கினி பொறி பறக்கட்டும், அபிஷேகம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அப்படியே நடக்கட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, குமார், நாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை அக்கினிமயமா மாத்துங்கப்பா.
எங்களுக்குள்ள அனல் உண்டாகட்டும். நாங்கள் புறப்படுகிற, நடக்கிற, பார்க்கிற தெருக்கள் எல்லாம் அபிஷேகம் பரவட்டும். எங்களை அப்படி மாத்துங்கப்பா. விசுவாசிக்கிறோம், வாஞ்சிக்கிறோம், பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. அப்ப நாம் என்ன பண்ணணுமா? அமர்ந்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு அக்கினியா புறப்படும் பொழுது யாருங்க நமக்கு குறுக்க நிக்க முடியும்? எதுங்க குறுக்க நிக்க முடியும்? ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. இந்த நெருப்பு இருக்கு பாத்தீங்களா? இந்த நெருப்பு மட்டும்தான் எல்லாத்தையும் தன்வசப்படுத்திக்கும். நெருப்பு மட்டும்தான் எல்லாத்தையும் தன்வசப்படுத்திக்கும். அப்ப இந்த நெருப்பு இருக்குல்ல, இந்த நெருப்பு என்ன பண்ணுமா? எல்லாத்தையும் தன்வசப்படுத்திக்குமா. இந்த காத்து இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த காத்து எல்லாத்தையும் தன்வசப்படுத்திக்குமா? படுத்திக்காது. இதால என்ன பண்ண முடியும்? பறக்க வைக்க தான் முடியும். அதே மழை பெய்யுதுன்னா மழை என்ன பண்ணும்? நனைச்சிட்டு தான் போகும். பனி பெஞ்சா குளிர் மட்டும்தான் வரும். ஆனா இது மூணையும் நெருப்பு என்ன பண்ணும்? தன்வசப்படுத்தி. அதாவது என்ன சொல்றது, காட்டு தீ பத்திக்கும் பொழுது நெருப்பை தண்ணி ஊற்றி அமைக்க முடியுமா? காட்டு தீய அந்த நெருப்பு என்ன பண்ணும்? தண்ணியும் சேர்த்து தன்வசப்படுத்திக்கும். காட்டு தீ பிடிக்கும் பொழுது காத்தடிச்சா அமைஞ்சு போகுமா? இன்னும் அதிகமா பத்திக்கும். காட்டு தீ படரும் போது பனி பெஞ்சா தீ அமர்ந்து போகுமா? அப்ப நெருப்பு என்ன பண்ணுது? எல்லாத்தையும் தன்வசப்படுத்திக்குது. நாம் அக்கினிமயமா மாறணும்னு சொன்னா, நாம் அனலுள்ள வாழ்க்கைக்கு மாறணும்னு சொன்னா, எல்லாவற்றையும் கர்த்தர் வசப்படுத்த நமக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். சில சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தா நம்ம அனலா மாறுவோம்னா, அந்த சூழ்நிலை கர்த்தர் வசமாக மாற்றுவார். அதுக்கு தாங்க அனலுள்ள வாழ்க்கையை வாழணுங்கிறது. வெறும் அற்புத அடையாளங்களுக்கு மாற்ற அனலுள்ள வாழ்க்கை இங்கே இல்லை. அனலுள்ள வாழ்க்கை நம்முடைய சூழ்நிலையை நம் பக்கமே வைத்திருக்க உதவும். நமக்கு விரோதமாக எழும்புகிறது யாரா இருந்தாலும் நாம அனலா இருப்போம்னா கர்த்தர் நம்மளை தப்பிக்க வைப்பார். தாவீது அனலா இருக்க போய் தான் சவுலுக்கு என்ன பண்ணாரு? தப்புவித்தாரு. தாவீதும் சவுலை போலவே இருந்திருந்தாருன்னா இன்றைக்கோ தாவீது போயிருப்பார். தாவீது இடத்துக்கு கர்த்தர் வேறு ஒருத்தரை கொண்டு வந்திருப்பார். ஆனால் தாவீது அனலா இருந்ததுனால தான், அமர்ந்திருந்ததுனால தான், வார்த்தையை கேட்டதுனால தான், கேட்ட வார்த்தையின்படி செயல்பட்டதுனால தான் அனலா இருந்தார். அல்லேலூயா. இரண்டாவது அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்களேன். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். ஸ்தோத்திரம். இங்க வார்த்தை அழகா பவுலை குறித்து சொல்லுது, தாமதமின்றி. அப்ப இந்த தாமதமின்றிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, செயல்படுவதை குறிக்கிறது, செயல்படுத்துறதை குறிக்குது. பவுல் வார்த்தையை பெற்றுக்கொண்டாரு, உபவாசம் பண்ணாரு, கண்ணு திறக்கப்பட்டுச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாரு, உடனே செயல்பட ஆரம்பிச்சார். அப்ப அனலுள்ள வாழ்க்கை நம்மளை செயல்பட வைக்கும். அப்ப அனலுள்ள வாழ்க்கை வேணும்னா நம்ம செயல்பட ஆரம்பிக்கணும். முதலாவது, அனலுள்ள வாழ்க்கை வேணும்னா வார்த்தை வர வரைக்கும் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். இரண்டாவது, அனலுள்ள வாழ்க்கை வேண்டுமென்றால் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். செயல்பட ஆரம்பிக்க. இந்த செயல்படுவது என்னன்னா, காற்று உள்ளவர்களாகவே இருக்கணும். இந்த அனல், இந்த கங்கு எப்பயுமே சகப்பாவே இருக்கணும்னா அது மேல காத்து என்ன பண்ணணும்? வீசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது ஜொலிக்கும், ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும். இரவு நேரங்கள்ல அந்த சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அடுப்பை நீங்க போய் ஊதி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சாம்பல் பறந்து ஒரே ஒரு சின்ன கங்கு மட்டும் பளீர்னு தெரியும். அப்ப என்ன, அது வெளியில தெரியணும் அப்படின்னா காற்று என்ன பண்ணணும்? வீசிக்கிட்டே இருக்கணும். இப்ப தேவ சமூகத்துல நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த அனல் அதிகமா என்ன பண்ணும்? ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப காற்று செயல்படுவதை நமக்கு என்ன பண்ணுது? வெளிப்படுத்துது. காற்று இருக்கு, காற்றை பார்க்க முடியுமா? மழையை பார்த்துடலாம், பனியை கூட பார்த்துடலாம், நெருப்பை கூட பார்த்துடலாம். காற்றை பார்க்க முடியுமா? எப்பதான் காற்றை பார்க்க முடியும்? செயல்பட்டாதான் காற்றை உணர முடியும். மழை அசையுது, செயல்படுது, காற்று நமக்கு உணர்வு வருதா காற்று அடிக்குதுன்னு. ஆனால் காற்று இருக்கு, ஆனால் அது எப்போ வெளியப்படுது? செயல்படும் பொழுது. அக்கினி இருக்கு, அது எப்போ ஜொலிக்கும்? செயல்படும் பொழுது. அப்ப நாம கர்த்தருக்காக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய அக்கினி என்ன பண்ணுது?
வெளிப்பட ஆரம்பிக்குது. நம்முடைய அனல் என்ன பண்ணுது? வெளிப்பட ஆரம்பிக்குது. வெறுமனே உக்காந்துருந்து எனக்குள்ள அனல் இருக்குன்னு சாம்பல் அள்ளி தலைமையில போட்டுக்கிட்டு உக்காந்துருந்தோம் அப்படின்னா அனல் வெளியில வராது. செயல்பட செயல்பட செயல்படாதான் அந்த அக்கினி தழல் ஜொலி ஜொலின்னு ஜொலிக்க ஆரம்பிக்குது. அப்ப மற்ற அப்போஸ்தலர்களை விட பவுல் ஜொலிக்க காரணம் என்ன? பேதுரு இருக்காரு, யோவான் இருக்காரு, மத்தேயு இருக்காரு, இப்படி பலர் இருக்கிறாங்க. பவுல் மாத்திரம் ஏன் தனியா ஜொலிக்கிறார்? பவுல் மாத்திரம் அநேக நிருபங்கள் எழுதுறார்? பவுல் மாத்திரம் ஏன் வீர சாகசம் பண்றார்? அவர் செயல்பட்டு கொண்டே இருந்தார். அவர் ஏன்னா பவுல் ஒரு இடத்துல ஊழியம் செய்யல, பேதுரு ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சார். ஆனா பவுல் மாத்திரம் தான் பிரயாணப்பட்டு 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 ஓடிக்கிட்டே இருக்கிறார். அப்ப தனக்கு கொடுக்கப்பட்ட அனலை செயல்படுத்தி 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 உற்சாகமாக்கி அனலாக்கி மக்கதோனியா, பிலிப்பியா, கலிலேயா இப்படி பல இடத்துல என்ன பண்றாரு? ஊழியம் செஞ்சு சபையை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு. காரணம் என்ன? அந்த அனலை அவள் செயல்படுத்தி கொண்டே இருந்தார். இன்றைக்கு இப்படியா ஒரு வார்த்தை வருது, நாம பெற்றுக்கொண்ட தேவ ரட்சிப்ப எத்தனை விஷயம் நம்ம செயல்பாட்டிலே வச்சிருந்திருக்கிறோம், எத்தனை விஷயம் பெரிய கம்பளிய போட்டு படுத்து தூங்க வச்சிருக்கோம். இங்க இருக்கிற எல்லோருக்குள்ளேயும் அபிஷேகம் இருக்கு, எல்லோருக்குள்ளேயும் அந்நிய பாஷையின் வரங்கள் இருக்கு. ஆனா செயல்படுத்தினாதானே அது வெளியில வரும். செயல்படுத்தாம இருந்தா அது எப்படி வெளியில வரும்? அப்ப செயல்படணும்னா நாம் என்ன பண்ணணும்? அதாவது அந்நிய பாஷை அடையாளங்கள் தெரியணும் அப்படின்னா நாம செயல்பட ஆரம்பிக்கணும். அக்கினி தெரியணும்னா செயல்பட ஆரம்பிக்கணும். அபிஷேகம் வெளிப்படணும்னா செயல்பட ஆரம்பிக்கணும். எப்படி செயல்படணும்? வார்த்தையின்படியே, பெற்றுக்கொண்ட வார்த்தையின்படி. முதல் பாயிண்ட்ல பார்த்தோம், அமர்ந்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. அப்ப பவுல் அமர்ந்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டாரு. அனனியா என்ற ஒரு தேவ மனுஷன் வந்தாரு. அது தேவ மனுஷன் வந்து பவுல் செய்ய வேண்டிய காரியத்தை, அதாவது பவுலுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சாரு. பவுல் தேவன் சொன்ன வார்த்தைகளை அந்த 3 நாட்கள் குருடனா இருந்து நீ நேர் தெருவுக்கு போன்னு சொன்னாரு. அந்த தெருவுக்கு போனாரு, ஞானஸ்தானத்தை எடுத்தாரு, வார்த்தையை கேட்டாரு, தாமதமின்றி தேவனை குறித்து பிரசங்கிக்க செயல்பட ஆரம்பிச்சார். அப்ப எந்த வார்த்தையை பவுல் கேட்டாரோ அந்த வார்த்தையின்படியே செயல்பட ஆரம்பிச்சார். நமக்கு தேவன் கொடுத்த வார்த்தை என்ன? அந்த வார்த்தையை நோக்கி செயல்பட ஆரம்பிங்க. எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். இப்ப வரைக்கும் அந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நான் எப்பெல்லாம் சோர்ந்து போறேனோ, எப்பெல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறேனோ, அப்பெல்லாம் எனக்கு வார்த்தை வரும், உனக்காக நான் செய்ய காத்திருக்கேன், நீ ஏன்டா சோர்ந்து போற அப்படின்னு. அது அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் எனக்குன்னு ஒரு வார்த்தை அப்படின்னா அது இந்த வார்த்தையை தான் நான் சொல்ல முடியும். எனக்காக யாவையும் அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். அப்ப நம்ம அதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது எந்த விஷயமா இருந்தாலும் அது நமக்கு லகுவா தெரியும். இப்ப நான் எனக்கு ஒரு விஷயம் இப்படி தோணுதுன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, இதை இடிச்சுட்டு ஒரு பெரிய ஆலயத்தை என்ன பண்ணணும், கட்டணும் அப்படின்னு. இது மேலேயே கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. இதுனா இது இல்லை, பின்னாடி, சரிங்களா, பின்பக்கட்டு, அது மேலேயே கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை, ஒரு விருப்பம். அது ரொம்ப நாளே மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நடக்குமா? நான் உங்ககிட்ட தான் கேட்டேன், ஏன் பதில் நீங்க சொல்லக்கூடாது. நடக்குமா? அது நடக்கணும்னு என்ன பண்ணணும்? எனக்கு கொடுத்த வார்த்தை. பவுலுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு, நீ ரோமுக்கு போய் என்ன பண்ணுவ, ராயனுக்கு முன்பாக அபயமிடுவாய்னு வார்த்தையை கொடுத்தாரு. ஆனா கப்பல் சேதம் வந்துச்சு 27ஆம் அதிகாரத்துல. அப்படியே கடந்து போறப்ப விஷப்பூச்சி வந்துச்சு. அப்படியே கடந்து போறப்ப அவர் என்ன பண்ணாரு, எனக்கு கொடுத்த வார்த்தை இருக்கு. அதே 27ஆம் அதிகாரத்துல வார்த்தையை கொடுக்கிறாரு, கப்பல் சேதமே அன்றி உயிர் சேதம் ஒன்றும் ஏற்படாது, நீங்க அத்தனை பேர் ரோமாபுரிக்கு போறது உறுதின்னு சொல்லிட்டு வார்த்தை 27ஆம் அதிகாரத்துல, அப்போஸ் 27ஆம் அதிகாரத்துல பவுலுக்கு வருது. பவுல் வார்த்தையை பெற்றுக்கொண்டு கேப்டன்ட்ட சொல்றாரு. கேப்டன் அந்த வார்த்தை என்ன பண்ணல, கேட்கல. அப்ப வார்த்தையை கேட்காம செயல்படும் பொழுது இழப்புகள் அதிகம், வார்த்தையை கேட்டு செயல்படும் பொழுது அற்புதங்கள் அதிகம். அல்லேலூயா. நம்மை குறித்து கர்த்தர் அற்புதம் செய்யணுமா, சிலருக்கு அதை நமக்கு அடையாளமா நம்ம மாறணுமா, வார்த்தையின்படியே போங்களேன்.
ஏன் கப்பல் சேதத்தை பார்த்து தாமதமாகறீங்க? ஏன் ஏதோ கடிச்சிச்சின்னு சொல்லிட்டு தாமதமாகறீங்க? மற்றவன் சொன்னா சொல்லிட்டு போறாங்க, இவன் ஏதோ பாவம் பண்ணா, அதனால தான் பூச்சி கடிச்சிருச்சு, அதனால தான் சாக போறான்னு சொன்னவன் முன்னாடியே பவுல ஆண்டவர் சாட்சியை நிறுத்தினாரா நிறுத்தலையா? நிறுத்தினார்ல. அப்ப இவன் பேச்ச நீங்க ஏன் கேட்குறீங்க? நம்மள அமர பண்ணுகிற வார்த்தையை நம்ம ஏன் கேட்கணும்? ஓட பண்ணுகிற ஒரு வார்த்தையை கேளுங்க. அமர பண்ணுகிற வார்த்தையை கேட்ட எசபேலுடைய வார்த்தையை கேட்டதா எலியா என்ன பண்ணாரு? அமர்ந்து இருந்தாரு. ஆனா ஓட செஞ்ச கர்த்தருடைய வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் எங்க பண்ணாரு? ஓடுறாரு 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 ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ உங்களை ஓட வைக்கிற வார்த்தை எது? தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு அநேகர் வாட்ஸ்அப்லையும், அநேகம் உங்களை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையும், அநேகர் இன்னும் நீங்கள் யூஸ் பண்ணுற சோசியல் மீடியா வலைதளங்களில் பல வாக்கியங்களை பதிவிடுறீங்க. அந்த வாக்கியங்கள் எல்லாம் மண்ணான வாக்கியங்கள் என்பதை மறுபடியும் உங்களுக்கு உணர்த்தும்படி நான் விரும்புகிறேன். சில நடிகருடைய வார்த்தையை நீங்கள் போட்டு நான் பார்த்துருக்கிறேன், சில சாமியாருடைய வார்த்தையை போட்டு நான் பார்த்துருக்கிறேன், சில என்ன சொல்கிறது, அதை எப்படி சொல்கிறது, சரி இருக்கட்டும், இப்படியெல்லாம் போட்டிருக்கீங்க. இது யாருக்கு என்ன பிரயோஜனம்? உங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனமா, இல்லை அதை பார்க்குற ஆத்மாவுக்கு பிரயோஜனமா, இல்லை பார்த்த எனக்கு தான் பிரயோஜனமா? அதுவே ஒரு வசனத்தை போடுங்க, அந்த வசனம் எனக்கும் ஊழியம் செய்யும். நீங்கள் போட்ட வாக்கியம் எனக்கு ஊழியம் செய்யலைங்க, ஆனால் நீங்கள் போட்ட வசனம் எனக்கு என்ன பண்ணுது? அதுதாங்க வார்த்தை. அர்னால்டு சொன்னார், ராக்கு சொன்னார், விஜய் சொன்னார், ரஜினி சொன்னாருன்னு போட்டிங்கன்னா அது செயல்படாது. அதுவே ஜீவனுள்ள தேவன் சொன்ன வார்த்தையை போடுங்க, ஊழியம் செய்யும். அது எனக்கு செஞ்சிருக்கு அது மாதிரி நிறைய ஊழியம். நிறைய நேரத்தில் சோர்ந்து போயிருக்கிறப்பெல்லாம் வார்த்தை வரும். அந்த வார்த்தை எப்படி தெரியுமா வரும்? சில சமயம் ஃபோனை நோண்டிட்டு இருக்கும் பொழுது என் ஃபேஸ்புக்கில் அது வரும், என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அது என்ன பண்ணும், வரும். இதெல்லாம் எங்க நானா போடுறேன்? யாரோ ஒரு தேவ மனுஷன் போட்டது. அது எனக்கு என்ன பண்ணுது? அப்போ நம்ம போடுற வசனம் ஊழியர்களுக்கு என்ன பண்ணுது? ஊழியம் செய்யுது. அப்போ இந்த சாதா மனுஷங்களுடைய வார்த்தையை போட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ எந்த வார்த்தையில் அக்கினி இருக்கோ அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. எந்த வார்த்தையில் அக்கினி இருக்கோ அந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. பேதுரு அதான் சொன்னார், என்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை சாமி, ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்கு, இயேசுவை தரேன் உனக்கு. அந்த வார்த்தையில் அக்கினி இருக்கு. பவுல் புறப்பட்டு போனாரு, எல்லா பக்கட்டும் போனாரு, செயல்பட்டாரு. அவருடைய சொந்த கதையை சொல்லி அவர் புறப்பட்டு போனாரு. தேவன் கிட்ட இருந்து எதை பெற்றுக்கொண்டாரோ அதை மட்டுமே அவர் என்ன பண்ணார்? பிரசங்கித்து கொண்டு இருந்தார். இன்றைக்கு சபைக்கு மறுபடியும் ஒரு விஷயத்தை நான் ஆழமாக உணர்த்த விரும்புகிறேன். நீங்கள் பேசுகிற வார்த்தை சத்திய வசனங்களாக இருக்குமானால் அதிலிருந்து அநேகருக்கு கர்த்தர் அற்புதத்தை என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். இன்று முதல் ஒரு விஷயத்தை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கங்க. நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில், நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இன்னும் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ எனக்கு தெரியலை, யூஸ் பண்ணிக்கங்க, தப்பு சொல்லலை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எதையும் பகிராதீங்க. அதில் வார்த்தையை மாத்திரம் பகிருங்க, வார்த்தையை எடுத்து போடுங்க. யாரு வேண்டான்னா? யாரு வேண்டாண்ணா? வார்த்தையை வசனத்தை போடுங்கப்பா. கர்த்தருடைய பாட்டை வைங்க, அது யாராவது ஊழியம் செஞ்சுட்டு போட்டோம். வசனத்தை போடுங்க, அது யாராவது ஊழியம் செஞ்சுட்டு போட்டோம். சின்ன சின்ன ஷார்ட் மெசேஜஸை போடுங்க. நம்ம மெசேஜே உள்ள ஏகப்பட்டது கிடக்கு, போட்டா போடுங்க. யாரு வேண்டாண்ணா? அவர் பப்ளிசிட்டி கிடச்சிட்டு போட்டுமே, யாரு வேண்டாண்ணா? சரி இருக்கட்டும், இப்படி போடுங்க, அது ஊழியம் செய்யட்டும். அப்படி எத்தனை பேத்துக்கு ஊழியம் செஞ்சிருக்கு உங்களுக்குள்ள? சொல்ல முடியல, உங்களால சாட்சியா சொல்ல முடியும்ல? எத்தனை ஷார்ட் மெசேஜஸ் கேட்டு அந்த உங்க சூழ்நிலைக்கு அந்த மெசேஜ் உதவி செஞ்சிருக்கு? என்னதான் சொல்லலை, பொதுவாக சொல்றேன். எத்தனை கர்த்தருடைய பாடல்கள் கேட்டு அந்த பாட்டு நமக்கு ஊழியம் செஞ்சிருக்கு. சில சமயம் வசனங்கள், இதில் சினிமா பாட்டு போட்டு அந்த பாட்டு யாருக்காவது வேலை செஞ்சிருக்கா? சினிமா வாக்கியம் போட்டு யாருக்காவது வேலை செஞ்சிருக்கா? எது வேலை செஞ்சிச்சு? உங்களுக்கே வேலை செய்யாதப்ப அதை போட்டு யாருக்குங்க வேலை செய்ய போகுது? ஒருத்தருக்கும் வேலை செய்யாது. அதனால இன்று முதல் வழக்கரத்தை உயர்த்தி ஒரு சபதம் எடுக்கலாமா தேவ சமூகத்துல? இன்று முதல் நான் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய பாடலையும் கர்த்தருடைய பிரசங்கத்தையும் தவிர என்னுடைய செல்போன்ல, என்னுடைய வாட்ஸ்அப்ல, என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல எதையும் பதிவிட மாட்டேன். நான் யாருக்கு ஷேர் பண்ணாலும், பர்த்டே விஷே பண்ணாலும் சினிமா பாட்டை போட மாட்டேன். குழந்தைக்கு விஷ் பண்ணாலும்
குழந்தை பாட்டு போட மாட்டேன், அம்மாக்கு விஷ் பண்ணாலும் அம்மா பாட்டு போட மாட்டேன், நான் எல்லோருக்கும் கர்த்தருடைய வசனத்தையே கொடுப்பேன், கர்த்தருடைய பாடலையே கொடுப்பேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உடன்படிக்கை செய்கிறேன். ஆமென். பவுல் செயல்பட்டப்பெல்லாம் அவர் எங்கேயுமே தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் பிரசங்கிக்கல. அவர் சொல்றப்ப கலாத்தியர்லையும் பிலிப்பியும் சொல்றப்ப சொல்ற, நான் இப்படிலாம் இருந்தேன், ஆனா இன்னைக்கு அது நஷ்டமும் குப்பையுமா என்ன பண்ணுது, ஓரமா கிடக்குது. எனக்கு எதுதான் முக்கியம்? இயேசு கிறிஸ்துவுக்காக, அவரை அறிகிற அறிவுக்காக சகல மேன்மையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணுகிறேன். இதுதான் பவுலுடைய ஸ்டேட்மெண்ட். அதுதான் செயல்படுகிற வாழ்க்கை. அவன் 1000 ரூபாய் தரான், இவன் 10 ரூபா தரான், அவன் 15 ரூபா தரான்ட்டு போனா செயல்படுகிற முடியாது. கொடுக்குறவன் கொடுக்க தான் செய்வான், நம்ம வரணுன்றதுக்காண்டி. அதுக்காண்டி போனால் ஜீவியம் கெட்டு போயிடும். பவுலுக்கு வராத அழைப்பா நமக்கு வரப்போகுது. பவுலுக்கு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, வேக்கன்ட் கொடுத்துருப்பாங்க. யூதாஸ் காரியத்துக்கு 30 வெள்ளிக்காசை கொடுத்த ஆசிரியர்கள் பவுலுக்கு கொடுக்காம இருந்திருப்பாங்க, இல்லை பவுல்கிட்ட பேரம் பேசாமே இருந்திருப்பாங்க. ஒருத்தன் பவுல்கிட்ட பேரம் பேசினானா இல்லையா, நான் உனக்கு நிறைய காசு என்ற வல்லமையை கொடுத்துட்டு போயிருன்னு சொன்னானா சொல்லி. பவுல் என்ன சொன்னார்? அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு? அப்ப பவுலுக்கு என்ன பண்ணிருக்கு? வந்திருக்கு. பவுலுக்கும் பட்ஜெட் தாக்குதல் வந்திருக்கு, பவுலுக்கும் ஆசை வார்த்தைகள் வந்திருக்கு, பவுலுக்கும் இழுக்கக்கூடிய எல்லா நயவஞ்சகமான வார்த்தையும் வந்திருக்கு. ஆனா பவுல் எதுல தான் செயல்பட்டாரு? தனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையில் மட்டும்தான் பவுல் செயல்பட்டார். அதனாலதான் அவர் ஜொலிச்சார், ஜொலிச்சார். அப்ப வாழ்க்கை அனலா மாறணுமா? செயல்படுங்க. எப்படி செயல்படணும்? வார்த்தையின்படியே செயல்படணும், வார்த்தையின்படியே செயல்படணும். அல்லேலூயா. மூன்றாவதாக, சரி முடிக்கிற நேரம் வந்துருச்சு, கர்த்தர் நல்லவர். மூன்றாவது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18:24. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். ஸ்தோத்திரம். இங்க ஒரு வார்த்தையை எலியா குறிப்பிடுறாரு. என்ன குறிப்பிடுறாரு? நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது. அப்ப இங்க எலியாவுக்குள்ள அனல் புறப்பட காரணம் என்ன? இப்படிப்பட்ட வார்த்தையை எலியா சொல்லணும்னா ஒரு அனல் உள்ள என்ன பண்ணணும்? இருக்கணும். இல்லைன்னா இந்த பற்றி வார்த்தை வராது. அந்த அனல் வர்றதுக்கு காரணம் என்ன? எலியாவுக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று. அல்லேலூயா. இப்போ மூணாவது, தேவன் யார் என்பதை நம்ம உணரணும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? உணரணும். உணர்ந்தனால தான் எலியாவால் அந்த வார்த்தை சொல்ல முடியுது. நீயும் ஜெபம் பண்ணு, நானும் ஜெபம் பண்ணுறேன், யார் ஜெபத்துக்கு அக்கினி இறங்குதோ அவரே தெய்வம், நாங்கள் ஜனங்கள் அது நல்லது என்று சொன்னாங்க. அப்போ எலியாவுக்குள்ள இருந்த அனல் என்ன அனல் அப்படின்னா, உணர்வு அடைகிற அனல், உணர்கிற அனல். என் தேவன் யார்? அதனால தான் தானியேல் தைரியமாக சிங்கக்கபிக்குள்ளே போனார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்குள்ளே போனாங்க. காரணம் என்ன? நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம். மூன்றாவது, உணரணும், அறிந்து கொள்ளணும் நம் தேவன் யார் என்பது. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாம நம்முடைய தேவன் யார் அப்படின்னு. நம்முடைய தேவன் யாருங்க? சும்மா சொல்லுங்க, நம்ம தேவன் யாரு? எழுதி முடிச்சாச்சா? சரி, இப்ப சொல்லுங்க, நம்முடைய தேவன் யார்? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேனே. நம்முடைய தேவன் யார்? இது வரேன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? உங்களுடைய அறிவுக்கு எட்டியபடி நம்முடைய தேவன் யார்? இந்த பக்கத்து வரேன், சொல்லுங்கப்பா. அப்புறம் நேரம் பார்த்துன்னு என்னை கேட்க கூடாது. நம்முடைய தேவன் யாரு? சரி, நம்முடைய தேவன் யாரு? உங்களுடைய அறிவுல நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? யார்? சுவிசேஷகர், மெய்ப்பர், தீர்க்கதரிசி, சொல்லுங்க. சரி, இல்லாதவைகளை இருக்கிறது போல்
அழைக்கிற தேவன். நம்ம இடத்துல ஒன்றும் கிடையாது, ஆனால் இருக்குன்னு சொல்லியிருக்காருல்ல, அதுதாங்க உணர்வு. என் தேவன் இல்லாதவனை இருக்குன்னு காண்பிக்கிறவரு, இல்லாதத இருக்குன்னு இது வரைக்கும் அக்கினி இறங்குனது இல்ல. எலியா நிரூபிச்சாரு, இல்லாத என் தேவன் இருக்குன்னு காண்பிப்பார். அக்கினி இறக்குறாருன்னா எலியா. காரணம் என்ன? எலியாவுக்கு தெரியும் என் தேவனால அக்கினி இறக்க முடியும் அப்படின்னு. அப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அழகா ஒரு ஊழியர் சொன்னார், தேவன் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாராம், கொடுக்கறதுக்கு வச்சிருப்பாராம். நம்ம என்ன பண்ணுவோம், சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, பஞ்ச பரதேசியை போல, ஆண்டவரே எனக்கு 10,000 ரூபா கொடுங்க, எனக்கு 5,000 ரூபா கொடுங்க, எனக்கு இதை, அவர் லட்சக்கணக்கில் வச்சிருக்காரு, கோடிக்கணக்கில் நமக்கு கொடுக்க வச்சிருக்கிறார். அவர் நமக்கு கோடிக்கணக்கில் கொடுக்க வச்சிருக்காரு. இன்னமும் 5க்கும் 10க்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தையை சொன்னால் நல்லா இருக்காது, ஆனால் இருக்கட்டும். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்முடைய உணர்வு என்ன, 5ம் 10ம் அவ்வளவுதான். ஆனா அவர் கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் எலியாவுக்கு முன்பாக இருந்த எல்லா தேவ மனுஷங்களும் தேவனை அறிந்த அறிவு கொஞ்சம், ஆனா அவர்களை விட எலியா அறிந்த அறிவு அதிகம். இதுவரைக்கும் இந்த வார்த்தையை யாரும் சொல்லலைங்க, யாருக்கு முன்னாடியும், அதுவும் யாருக்கு முன்னாடி, 450 பேத்துக்கு முன்னாடி, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு முன்னாடி சொல்லல இந்த வார்த்தைய. சொன்னது எங்க, பாகால் தீர்க்கதரிசி, அதுவும் 450 பேரு. ஒருவனாய் இருந்து தேவ அக்கினியை இறக்க முடியும் என்றால் அவருக்கு தெரியும் என் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்று. அதுதான் உணர்கிற வாழ்க்கை. அந்த உணர்வு இருந்ததுனாலதான் பேதுரு தைரியமா பிரசங்கம் பண்ணார். பவுல் தைரியமா சுவிசேஷத்தை என்ன பண்ணாரு, நாடு நாடா போனாரு. அவருக்கு பவுலுக்கு தெரியும் நான் ஆராதிக்க தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு. அப்ப நமக்கு தெரியணும், பயப்படக்கூடாது. என் தேவன் யார் என்பதை சொல்வதற்கு பயப்படக்கூடாது. பயப்படாம விசுவாசத்தோட கேட்ட வார்த்தையின்படி செயல்பட்டு உணர்வடைந்து புறப்படுங்க. அக்கினி இறங்கலான்னு என்னன்னு பாருங்க. அக்கினி இறங்கும், நிச்சயமா இறங்கும். எலியாவுக்குள்ள இருந்த உணர்வை போல நமக்குள்ள உணர்வு இருக்குமானால் அக்கினி இன்றைக்கும் இறங்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எலியா சொன்னது போல நாமும் உணர்ந்து செயல்படுவோம்னு சொன்னான். அவர் அங்க தன்னுடைய பெருமையை அங்க அவர் என்ன பண்ணல, பதிவு செய்யல. எலியா அவர் பதிவு செஞ்ச எல்லாமே தேவ நாமத்தின் மகிமைக்காக மட்டும்தான். நம்ம பதிவு செய்வது எதுவா இருக்குமோ அதை பொறுத்தே கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். சிலருடைய ஜெபம் இப்படியாக இருக்குன்ற நான் உணர்கிறேன். எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே நான் யாருன்னு அவன் பார்க்கும்படி என்ன பண்ணுங்க, எதையாவது செய்யுங்க. ஆனா எலியா சொன்னார், தேவன் யார் என்பது இவனு காட்டும்படி தேவன் அற்புதம் செய்யுங்க. இதுல எதுங்க ஜெபம்? தேவன் யார் என்பதை ஜனங்கள் பார்க்கும்படி அற்புதம் செய்யுங்கன்னு சொல்றது ஜெபமா? நான் யாருன்னு இவன் பார்க்கணும், அதுக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்றது ஜெபமா? அப்ப சிலருடைய ஜெபம் எப்படி இருக்கு? நம்முடைய காலரை தூக்கி கொண்டு நான் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி என்பது சொல்லுவது நமக்கு பெருமை அல்ல. கண்ணுக்குட்டியா இருக்க விரும்ப வேணாம், ராஜாவாவே இருக்கலாம். ராஜாதி ராஜா ஒருத்தர் இருக்காரு, அவரு கிட்ட இருந்தாக்க நம்மளும் யாரு தான், ராஜாக்கள் தான். அப்பாவுக்கு அடுத்து யாரு தான், புள்ளதான் அடுத்து. அப்ப ராஜாக்கு அடுத்து யாரு? இளவரசன் தான் அடுத்த ராஜா. அப்ப ராஜாதி ராஜா கூட நீங்க இளவரசரா இருக்க விருப்பப்படுங்க, ஏன் கண்ணுக்குட்டியா இருக்கிறீங்க? புரியல போல, சந்தோஷம். அப்ப செயல்படுங்க, உணர்வோடு செயல்படுங்க. எலியாக்கு இருந்த உணர்வு, இவன் என்னன்னா 400-450 பேரு, என் தேவன் ஒருத்தர் போதும்டா, நான் ஒருத்தன் போதும்டா இவங்களுக்கு. அந்த உணர்வு வேணும். ஐயோ சுத்தி சுத்தி வச்சிருக்காங்களே, இருந்துட்டு போகுது, நடக்கும்போது கண்ணில் படத்தான் செய்யும். கையை தூக்கி இயேசு நாமத்தில் சபிச்சுட்டு போயிட்டே இருங்க, நடக்கும் அது பாட்டுக்கு ஒரு நாள்ல ஒரு நாள். அவ்வளோதான். ஏன் அவரால் சபிக்க முடியாதா? அவரால் இடிக்க முடியாதா? நான் இப்பயும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், கட்டாமல் விட மாட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மேலே பில்லரை போட்டு ஊக்கி நிப்பாட்டணும்னு தான் இருக்கேன். அப்போ ஜெபிக்கு செயல்படணும், உணர்வடையணும், அவரால் முடியும் நம்பணும். அக்கினியை இறக்க எலியாவால் முடியும், நம்மளாலையும் முடியும். அக்கினியை இறக்கி இதை பசமாக்க முடியுமா முடியாதா? அப்போ என்ன பண்ணணும்? உணரணும், அவரால் அக்கினி இறக்க முடியும்னு உணரணும். அப்போதான் அக்கினி வரும். வருமானு பார்த்தா வராது, வரும்னா தான் வரும். இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை வருமா? வராது. வரும்னு நினைச்சாதான் வரும். 450 பேர் வருமானு தான் பார்த்துட்டு இருந்தாங்க.
ஒருத்தையும் மட்டும்தான் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அந்த ஒருத்தருடைய ஜெபத்துக்கு கர்த்தர் அக்கினி இறக்குனார். வெறுமனா வானத்தை பார்த்தா அக்கினி விழாது, வரும்னு நினைச்சு பார்த்தா தான் அக்கினி விழும். அதே எலியா தான் யாக்கோபின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல கடைசி வசனங்களை சொல்லப்போது, அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான், கருத்தாய் ஜெபம் பண்ணினார், கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அதே எலியா தன்னுடைய ஊழியக்காரனை கூட்டிட்டு போறாரு, எங்க கருமேல போய் உக்காந்துருக்காரு, மழை வரல. 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை 6 முறை 7வது முறையும் அமர்ந்திருந்தார், கருத்தாய் ஜெபித்தார், வானத்தை திறந்தார், இரைச்சலின் சத்தத்தை ஏற்படுத்தினார். எது இரைச்சலின் சத்தத்தை ஏற்படுத்தியது? எலியாவின் ஜெபம் அக்கினியை இறக்குது. எலியாவின் ஜெபம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்யுது. நான் இப்படிதான் விசுவாசிக்கிறேங்க, எலியாவின் அபிஷேகம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய அபிஷேகம். ஜெபியுங்க, உணர்வோட ஜெபியுங்க. என் ஜெபத்துக்கு கர்த்தர் இறக்குவார் அக்கினியை, என் ஜெபத்துக்கு கர்த்தர் மலையை கொண்டு வருவாரு, என் ஜெபத்துக்கு கர்த்தர் மின்னலையை கொண்டு வருவாரு. அது உணர்வு, அது ஜெபம். அதை விட்டு புட்டு அடகு வச்ச நகையை மீட்டு கொடுங்க, நாளைக்கு வட்டிக்கு பணம் கட்டணும் அதுக்கு பணம் கொடுங்க, இதை விட்டு புட்டு அவர் ஐஸ்வர்யா இருக்க நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ உணர்வு வேணும். என்ன உணர்வு வேணும்? என் தேவன் யார் என்ற உணர்வு எனக்கு வேணும். அல்லேலூயா. அப்போ எப்போ அனல் உண்டாகும்? எலியாக்கு எப்படி அனல் உண்டாச்சு? அவருக்கு தெரியும் அக்கினி வருமடா, 450 பேர் உக்காந்து அக்கினி வராதீங்க, ஒருத்தன் ஜெபத்துக்கு அக்கினி வருமடான்னு சொல்லிட்டுன்னு எலியாக்குள்ள ஒரு அக்கினி அனல் ஊண்டுச்சு. அப்ப நமக்குள்ள அனல் எழும்ப எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, நமக்குள்ள அனல் எழும்புச்சுன்னா நாமும் எழும்பி பேதுருவை போல பெரிய பெரிய மீன்களை பிடிக்க வலையை போட முடியும். நாமும் எழும்பி செயல்பட்டோம் அப்படின்னா பல இடங்களுக்கு போய் சபையை உருவாக்க முடியும். நாமும் அக்கினியா மாறுவோம்னு சொன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்ய முடியும். எப்பொழுது? அனல் உள்ள இறங்கும் பொழுது, அனல் அதிகமாகும் பொழுது. அதனால தான் பவுல் சொன்னாரு, ஆவியில அனலா இருங்க அப்படின்னு. அப்ப நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அனல் உள்ள வாழ்க்கையாக இருக்கிறதோ அதை பொறுத்தே வெளியரங்கமான செயல்பாடு நடக்கும். அதனால அவங்களுக்கு மட்டும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, தயவு செஞ்சு தேவ சமூகத்துல நிற்காதீங்க. நீங்க அனலா மாறுங்க, உங்களுக்கும் செய்வார். பேதுரு என்னைக்காவது கேட்டிருக்காரா? பவுல் மாத்திரம் பாரு பிரயாணம் பண்ணி போய் சபையை சாப்பிடுறான், என்னைய மட்டும் என் ஆண்டவர் எப்படியா வச்சிருக்கேன்னு பவுல் பேதுரு என்னைக்காவது கேட்டாரா? பேதுருவோடது உள்ளூர் ஊழியம், பவுலோடது வெளியூர் ஊழியம், அவ்வளவுதான் வித்தியாசம். பேதுருவை கொண்டும் நிருபங்கள் எழுதியிருக்கிறாரு, தனிப்பட்ட நிருபம் எழுதியிருக்காரு, 1 பேதுரு 2 பேதுரு. பவுலை கொண்டு நிருபம் எழுதியிருக்கிறாரு சபைகளுக்கு. ஒருவேளை நான் அதிகமாக ஒரு தேவ மனுஷனை நான் சொல்றது வழக்கம் இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு. யோவானை கொண்டு ஏதாவது அற்புதம் நடந்துச்சா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு தான் அற்புதம் செஞ்சார், யோவான் செய்யல. யோவான் மார்பிள சாய்ந்து கொண்டு வந்த சீசன் மட்டும்தான், அவர் என்ன பண்ணல, அற்புத அடையாளங்கள் செய்யல. ஆனா யாருக்கு வார்த்தை வந்துச்சு? அதே யோவானுக்கு தான் எவராலையும் இன்றைக்கு வரைக்கும் கட்டவிழ்க்க முடியாத மெகா பெரிய தரிசனத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. பார்வோனின் தரிசனத்தை யார் உடைச்சா? யோசேப்பு உடைச்சாரு. நேபுகாத்நேச்சருடைய தரிசனத்தை யார் உடைச்சா? தானியேல் உடைச்சாரு. ஆனா யோவானுடைய தரிசனத்தை மாத்திரம் இன்றைக்கு யாராலும் என்ன பண்ண முடியல, உடைக்க முடியல. எத்தனை வருஷம்? 2000 வருஷம் ஆயிருச்சு. அப்ப தேவ சமூகத்துல நாம செயல்படும் பொழுது, அனலா இருக்கும் பொழுது, நம்மை கொண்டு எதையாவது ஆண்டவர் நிச்சயம் என்ன பண்ணுவாரு, செய்வார். அது நிச்சயம், ஏதாவது ஒன்று செய்வார். அவங்கள மாதிரி செய்யலனாலும் நமக்குன்னு என்ன பண்ணுவார், செய்வார். பவுலுக்கு பெரிய தரிசனத்தை அவர் என்ன பண்ணல, கொடுக்கல. பேதுருக்கு பெரிய தரிசனத்தை என்ன பண்ணல, கொடுக்கல. லூக்காவுக்கு கொடுக்கல, மத்தியை கொடுக்கல, மார்க்கு கொடுக்கல. யாருக்கு கொடுத்தாரு? யோவானை கொடுத்தாரு. யாக்கோபுக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இறைவனின் கொடையை, அதை தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னாரு, உனக்கு கிடைத்த தேவ அபிஷேகத்தை என்ன பண்ண, அனல் மூட்டு. அப்ப மற்றவர்களை பார்த்து எனக்கு அந்த கிருபைன்னு நீங்க என்ன பண்ணாதீங்க, வருத்தப்படாதீங்க. அப்ப சிலர் கர்த்தர் பாட கிருபை கொடுத்துருக்காரா, பிரசங்கிக்கு ஆசைப்படாதீங்க. அது தானா வரும், அது வரும்போது வரட்டும். இப்போ கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? பாட்டு எழுத சொல்லியிருக்காரா, பாட்டு எழுதுங்க. பாட சொல்றாரா, பாடுங்க. ஆராதிக்க சொல்றாரா,
ஆராதிங்க. ஜெப நடைக்கு போக சொல்றாரா, ஜெப நடைக்கு போங்க. அமர்ந்து ஜெபிக்க சொல்றாரா, ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் பண்ண சொல்றாரா, உபவாசம் பண்ணுங்க. எதுவுமே பண்ணாத சும்மா இருன்னு சொல்றாரா, சும்மாவே இருங்க. தேவ சமூகத்துல போய் உட்காந்துருங்க. சும்மா உட்காந்தாலும் எங்க உட்காந்துருங்க, பக்கத்து வீட்டுல போய் உட்காந்துருக்காதீங்க, தேவ சமூகத்துல உட்காந்துருங்க. நாளானது விளங்க பண்ணும். ஆபோக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கு பார்த்தீங்களா? ஆபோக்கு தரிசனம் என்ன தரிசனம்? குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு, முடிவிலே விளங்கும். தாமதித்தாலும் காத்துரு, தாமதித்தாலும் காத்துரு. அப்ப நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது, வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது, வார்த்தையை பெற்றுக்கொண்டு நம்மை கர்த்தர் செயல்பட வைப்பார். செயல்படுகிற நமக்குள்ள ஒரு உணர்வை கொடுப்பாரு. நீ யாருக்காக செயல்படுகிறியோ அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீ வெளிப்படுத்துகிற நாட்கள் வந்துருச்சு. எலியாவே, இப்பொழுது சொல், அக்கினியை இறக்குறேன்னு சொல்லி தேவன் எலியாவுக்கு கொடுத்த அந்த உந்துதல், எலியாவுக்குள் கொடுத்த வார்த்தை அக்கினியை இறக்கியது. கர்த்தர் நமக்குள்ள ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பார்னா அந்த வார்த்தையை செயல்படுத்துங்க, அக்கினி இறங்கும். அல்லேலூயா. எலியாவுக்கு கொடுத்த வார்த்தை அதானே. என்னவா? எலியாவுக்கு சும்மா வந்துச்சு அக்கினி வரும் அப்படின்னு. எலியா சொல்றாரு, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்றேன். யாருடைய ஜெபத்துக்கு அக்கினி இறங்குதோ அவரே தெய்வம். சிம்பிளா முடிச்சிட்டார். அவர் அங்க போய் புக்கை புரட்டிட்டு வரல, நோட்ஸ் படிச்சுட்டு வரல, பைபிள் படிச்சுட்டு எதுவும் படிச்சுட்டு வரல. அவருக்குள்ள கொடுக்கப்பட்ட வார்த்தை அந்த நேரத்துல, இன்றைக்கு 450 பேர் சாக போறான்டா, உன் கையில சாக போறான், என்ன ஆண்டவரே பண்றது? நான் சொல்றத சொல்லு. என்ன சொல்லணும்? அக்கினியில பதில் வரதே தேவன்னு சொல்லு சொன்னார். 450 பேரும் போராடினாங்க, ஒன்றும் நடக்கல. அதே எலியா கேட்ட வார்த்தைய சொன்னாரு, சொன்ன வார்த்தைய செயல்படுத்தினாரு. செயல்படுத்தின எலியாவுக்கு அக்கினி என்ன பண்ணுச்சு? இறங்குச்சு. தேவன் சொன்ன 450 பேரையும் யாரு கையில ஒப்பு கொடுத்தாரு? எலியா கையில ஒப்பு கொடுத்தாரு. அப்போ வார்த்தையை கேளுங்கள், கேட்ட வார்த்தையை செயல்படுத்துங்கள். செயல்படும் பொழுது அக்கினி என்ன பண்ணும்? இறங்கும். ஆவியில அனலா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? எத்தனை பேருக்கு அனலுள்ள வாழ்க்கை வேணும்? ஸ்தோத்திரம். என்னால் அதை கொடுக்க முடியாது, ஆனால் தேவனால் அதை கொடுக்க முடியும். தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை அனலுள்ள வாழ்க்கையாக மாறணும்ப்பா, என்னுடைய வாழ்க்கை அனலுள்ள வாழ்க்கையாக மாறணும்ப்பா, என்னுடைய வாழ்க்கை அனலுள்ள வாழ்க்கையாக மாறணும்ப்பா. நல்ல வாசனையான வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பாரு, ஆனால் அனலுள்ள வாழ்க்கை தான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு அனலுள்ள வாழ்க்கையை கொடுங்கப்பா, அனலுள்ள வாழ்க்கையை கொடுங்கப்பா. என்னுடைய வாழ்க்கை அனலா மாறணும், என்னுடைய வாழ்க்கை அனலா மாறணும். அனலா மாத்துங்க, அனலா மாத்துங்க. நானும் பேதுருவை போல, பவுலை போல, எலியாவை போல ஏதாவது ஒன்றை தேவனுக்காக செய்யணுமே. நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை நாட்கள் ஆயிருச்சு, எதையாவது ஒன்று செய்யணும். என்னை அனலாக்குங்க, என்னை அனலாக்குங்க, என்னை அனலாக்குங்கப்பா. ஓ நன்றி ஆவியானவரே, எலியாவின் தேவனே. அப்பா ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் நோக்கி நிற்கிறோம், உடைய சமூகத்தில் நோக்கி நிற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடுங்கப்பா, எங்களை அனலாக்குங்கப்பா. கேளுங்க தேவ சமூகத்தில். ஓ ஸ்தோத்திரம். விசுவாசத்தோட கேளுங்க, அசைவாடுங்க, அனலாக்குங்க, அசைவாடுங்க, அனலாக்குங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. ரிகரபர ஷகரபர ரந்தர ரபர தரபா. எவர்களுக்கெல்லாம் அனலுள்ள வாழ்க்கை வேணுமோ தேவ சமூகத்தில் கேளுங்க. எலியாவின் தேவனே அசைவாடுங்கப்பா, அனலாக்குங்கப்பான்னு கேளுங்க. ஓ நன்றி 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 நன்றி. ஓ ரீடாரா ஷகடா ஹந்தர பௌதர பரர ஷக்கர பர ரீதர பலர தூரோ ரீகர மனரந்தர நபா. ஒப்பு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம். அசைவாடுங்க, அசைவாடுங்க, அசைவாடுங்க. நெருப்பா இறங்குங்கப்பா, நெருப்பா இறங்குங்கப்பா, நெருப்பா இறங்குங்கப்பா. ஓ ரிபாடா சந்தரா மௌதரா பாலா. ஒவ்வொருவர் மேலும் விழுந்த அந்த வார்த்தை, அந்த வார்த்தையின்படி செயல்படும் பொழுது, செயல்படுகிற பொழுது அக்கினி வெளிப்படட்டும். ஒரு அக்கினி மயமான நாவு வெளிப்படட்டும், ஒரு அக்கினி வெளிப்படட்டும், அக்கினி மயமான நாவுகள் வெளிப்படட்டும். ஓரதரபரா ஷதரபரா ஹந்தர பௌதரபா ரிபாலா சந்தல பௌத்தரி பலா கந்தரமா. சபையை ஒப்பு கொடுக்கிறோம், சபையை ஒப்பு கொடுக்கிறோம், சபையை ஒப்பு கொடுக்கிறோம், சபையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் ஊற்றப்படுவீராக, ஆவியானவர் ஊற்றப்படுவீராக.
அக்கினி வெளிப்படட்டும், அக்கினி வெளிப்படட்டும். ஒரு இரைச்சல், ஒரு பெருமூச்சு, ஒரு கீழ்காற்று இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒரு பெருங்காற்று, ஒரு பெரும் மூச்சு, ஒரு கீழ்காற்று, ஒரு அனலுள்ள வாழ்க்கையை மாத்துங்கப்பா. ஒரு அனலுள்ள வாழ்க்கையை மாத்துங்க. ஒரு அனலுள்ள வாழ்க்கையை தாங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான்னு சொன்னீங்க. வாய்களை விரிவா தர, நன்மையால நிரப்புவேன்னு சொன்னீங்கல்ல. ஓ ரிபா பாபா ரபலா ஷபா ரபா ரகாபரா ரிமானா கபடா படா ஷாக்காடா படா ஹந்தாடா படா கதடாபா. இயேசுவின் நாமத்தில் ஒரு அபிஷேகம் வெளிப்படட்டும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வெளிப்படட்டும். அப்படிப்பட்ட எலியாவின் அபிஷேகம் வெளிப்படட்டும். பேதுருவின் அபிஷேகம் வெளிப்படட்டும். பவுலின் அபிஷேகம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல ஒரு அபிஷேகம், பற்ற வைக்கிற அபிஷேகம், பற்றி எரிகிற அபிஷேகம், பார்வையில வருகிற அபிஷேகம், நடக்கையில வர அபிஷேகம், செய்கிற ஊழியத்தில் வர அபிஷேகம், பேதுருவை போல, பவுலை போல, எலியாவை போல நெருப்பை இறக்கத்தக்கதாக, வானம் மண்டலத்தை அடைக்கத்தக்கதாக. ஓ ராகா டபாடா ஷாக்காடா பாடா ஹந்தாடாபா ரீபாடா சந்தாடா படா ஹந்துடோ. இன்னும் ஆண்டவரே, சிறிய வட்டத்துக்குள் இருக்கிறவர்களை ஒரு பெரிய தரிசனத்துக்கு நேராக கர்த்தர் நடத்துவீராக. ஒரு அபிஷேகம் ஊற்றப்படட்டும். ஒரு சிறிய வட்டத்துக்குள் இருக்கிறவர்களை ஒரு பெரிய தரிசனத்துக்கு நேராக கர்த்தர் நடத்துங்க. ஒரு பெரிய தரிசனத்துக்கு நேராக நடத்துங்கப்பா. ஓ ரிகா டபாடா ஷதடா பதடா படா ஹந்தாரபா. ஓ மீன் பிடிக்கிறவர்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாத்துங்க. ஓ சிறிய பார்வை பெரிய தரிசனமாய் மாறட்டும். ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு சிறிய தீப்பொறி ஒரு காட்டை கொளுத்துவது போல இவர்களுக்குள் இருந்து வெளிப்படுகிற அபிஷேக வார்த்தைகள் அநேகரை பற்ற வைக்கத்தக்கதாக, அநேகரை ரட்சிப்புகள் நடத்தத்தக்கதாக. ஓ ரிபாடா ஷபாடா ஹந்தாரா பௌத்தரா பல ரீகாடா பாடா ரீகாடா கடாரா ஷகடாபா. இன்றைக்கு ஒரு வார்த்தைக்காக ஜெபிக்க போகிறேன். என்ன வார்த்தைனா, உங்க வழக்கரத்தை உயர்த்தும் பொழுது தேவ சமூகத்துல ஆவியானவரே, இனி நான் அந்நிய பாஷையில ஜெபித்தேன்னு சொன்னா என் வீட்டில் ஒரு ரட்சிப்பு உண்டாகணும். நான் எந்த மனுஷனை நினைச்சு, நான் எந்த மனுஷனுக்காக, எந்த ஜப குறிப்புக்காக நான் ஜெபிக்கும் பொழுது அந்நிய பாஷை வெளிப்படுதோ அந்த ஜெபம் அக்கினிமயமாய் மாறட்டும்பா. அந்த மனுஷங்க ரட்சிக்கப்படட்டும்பா. அந்த மனுஷங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளட்டும்பா. அந்த மனுஷங்களுடைய இருதயத்துல வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். நான் ஜெபிக்கும் பொழுது அந்நிய பாஷை வெளிப்படட்டும். அக்கினி தீப்பொறி கிளம்பட்டும். தீப்பொறி கிளம்புற இடத்துல தீபந்தமே எரியட்டும்பா. தீப்பொறி கிளம்புற இடத்துல ஒரு தீபந்தமே எரியட்டும். ஓ ரிபாரா ஷபாரா ஹந்தர பௌத்தர பலர அதரணபா ரகட ஹந்தரி பலரந்துரனோ ரீகாட பட ஹந்தடபா ரீகாட ஹதுடோ ஹேகட படரந்தடடா ரீகாட ஹந்துடோ டகட ஹந்தட படே ஹேந்தடி டி கேபே ஹந்துரபா டிம்பப ரஷந்தடபா. இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் புதுப்பிக்கப்படட்டும். இழந்து போன அபிஷேகம், மங்கின திரி இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் எழும்பட்டும். ரிகாடா ஹந்தடா ஹந்துடோ ரிகாடா ஹதடா பகடபடா ரீபாடா படரந்தடா படரா. மறுபடியும் சிலர் அனலாக்குங்கப்பா. மறுபடியும் அனலாக்குங்கப்பா. மறுபடியும் அனலாக்குங்கப்பா. இழந்ததை பெற்றுக்கொள்ளட்டும். இழந்ததை பெற்றுக்கொள்ளட்டும். அபிஷேகமா இருந்தாலும், ஆசீர்வாதமா இருந்தாலும், வரங்களா இருந்தாலும், வல்லமைகளா இருந்தாலும், ஊழியமா இருந்தாலும், கனிகளா இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல மறுபடியும் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ரிகாதாரா சந்தாரா பாதாரா ஹந்தாரா பாதகாரபா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்துல இனி இவர்கள் ஜெபங்கள் அக்கினியா மாறட்டும். இதுவரைக்கும் வெறுமையா ஜெபித்த ஜெபம், பதில் வராம ஜெபித்த ஜெபங்கள் இனி பதிலை உண்டு பண்ணுகிற ஜெபமா மாறட்டும். அக்கினியை வெளிப்படுத்துகிற ஜெபத்தை கர்த்தர் கொடுங்க. அக்கினியை வெளிப்படுத்துகிற ஜெபத்தை கர்த்தர் கொடுங்க. ஓ ரகாதாரா ஷாகாதா.